இந்திய சினிமா வரலாற்றில் முதல் முறையாக ஒரு படம் இரண்டு வெவ்வேறு வெர்ஷனுடன் திரையரங்குகளுக்கு வருகிறது. ஹவுஸ்ஃபுல் 5A மற்றும் ஹவுஸ்ஃபுல் 5B ஒரே நேரத்தில் வெளியாகிறது. ஹவுஸ்ஃபுல் 5 வழக்கமான நகைச்சுவை படம் அல்ல. 20 மாடிகளை கொண்ட ஒரு ஆடம்பரமான பயண கப்பலில் சிரிப்பும் மர்மமும் கலந்த த்ரில்லர் படம். ஒரே வாரிசு என்று கூறிக்கொள்ளும் மூன்று ஆண்கள் ஒரு கோடீஸ்வரரின் செல்வத்திற்காக போராடுகிறார்கள். ஆனால் ஒரு கொலை நடக்கும்போது பயங்கரமான திருப்பத்தை ஏற்படுத்துகிறது. ரசிகர்கள் எந்த பாகத்தை பார்க்கிறார்கள் என்பதை பொறுத்து கொலையாளியும் மாறுகிறார். எனவே ஹவுஸ்ஃபுல் 5Aவில் ஒருவர் கொலைகாரர், ஹவுஸ்ஃபுல் 5Bயில் வேறொருவர். அதே கதை, அதே நடிகர்கள், ஆனால் முற்றிலும் மாறுபட்ட இரண்டு கிளைமேக்ஸ் காட்சிகள். இந்திய திரைப்பட வரலாற்றில் முதல் முறையாக இரண்டு பதிப்புகளும் CBFCயால் அங்கீகரிக்கப்பட்டு இந்தியா முழுவதும் உள்ள திரையரங்குகளில் ஒரே நாளில் திரையிடப்படுகின்றன. சில திரைகள் 5Aவையும் மற்றவை 5Bயையும் ரிலீஸ் செய்யும். சில திரையரங்குகள் இரண்டு வெர்ஷனையும் வெவ்வேறு ஷோ டைமில் திரையிடுகின்றனர். 2 மணி நேரம் 45 நிமிடங்கள் ஓடக்கூடிய இப்படத்தில் அக்ஷய் குமார், அபிஷேக் பச்சன், ரித்தேஷ் தேஷ்முக், ஜாக்லின் பெர்னாண்டஸ், சஞ்சய் தத், நானா படேகர் மற்றும் இன்னும் பல நட்சத்திரங்களுடன் 375 கோடி பட்ஜெட்டில் உருவாகியுள்ள இந்த படத்தை தருண் மன்சுகானி இயக்கியுள்ளார். ஜூன் 6ஆம் தேதி வெளியாகிறது. தயாரிப்பாளர் சஜித் நதியாத்வாலா, என் த்ரில்லர் படங்களில் ஒரே ஒரு கிளைமேக்ஸ் இருக்க வேண்டும். ஹவுஸ்ஃபுல் 5 பாலிவுட் விதிகளை மாற்றி எழுதுகிறது. நீங்கள் 5A, 5B அல்லது இரண்டையும் பார்த்தாலும் சரி, ஆனால் குழப்பம், நகைச்சுவை மற்றும் ஆச்சரியத்திற்கு தயாராகுங்கள் என்று கூறியுள்ளார்.